அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தூங்குவதற்கு முன்பாக இந்த திக்ரை ஓதக்கூடியவர்களுக்கு மனக்கவலை, மன கஷ்டம், அதை போல நம் உடலிலே ஏற்படக்கூடிய காயங்கள் அனைத்திற்கும் மிக அழகிய மருந்தாக இந்த திக்ர் இருக்கிறது. ஒரு மனிதருக்கு படுக்கக்கூடிய நேரத்தில் தான் நம்மளுடைய மனக்கவலைகள் அதிகமாக இருக்கும், அந்த நினைப்பு அதிகமாக வரும். அந்த நேரத்திலே அல்லாஹ்வோடு நாம் அதிகமாக தொடர்பிலே இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் நம்முடைய கவலையை, கஷ்டத்தை, காயத்தை போக்குவான். ஒரு அற்புதமிக்க ஒரு துவாவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கின்றார்கள். இந்த ஹதீஸை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். புகாரியிலே 5361வது ஹதீஸாக இடம்பெறுகின்றன. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மகளார் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டு வேலை செய்து காயங்களோடு, கைகளுடைய காயங்களோடு இருந்த சமயத்திலே, எனக்கு நீங்கள் ஏதாவது பணி செய்வதற்கு போர் கைதிகளை, அடிமைகளை எனக்கு வீட்டு வேலைக்கு அனுப்ப வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முறையிடுகின்றார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முறையிட்ட நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அடிமைகளை விட உன்னுடைய காயத்திற்கு மருந்து கொடுப்பதற்கு ஒரு அழகிய திக்ர் இருக்கிறது. இந்த திக்ரை நீ படுப்பதற்கு முன்பாக, என்னுடைய அருமை மகளே, நீ படுப்பதற்கு முன்பாக இந்த திக்ரை ஓதினால் அல்லாஹ் உன்னுடைய காயத்தை, உன்னுடைய கஷ்டத்தை போக்கி விடுவான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அந்த அருமையான திக்ர், உங்கள் படுக்கைக்கு செல்லுவதற்கு முன்பாக நீங்கள் 33 முறை சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வை நான் தூயவன் என்று துதிக்கிறேன் என்றும், 33 முறை அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே என்றும், 33 முறை அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன் என்றும் நீங்கள் திக்ர் செய்யுங்கள். அது உங்களுக்கு பணியால் ஒருவர் இருப்பதை விட சிறப்புக்கு உரியது என்றார்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று இந்த நேரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த திக்ரை அறிவிப்பு செய்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக.